அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. தற்பிரசாதித்னி மகா தேவாயினி தன்னோ ருத்ர பிரதிதே தற்பிரசாதித்னி மகா சேனாயினி தன்ன ஸ்கந்த பிரதிதே. சுப்பிரமணிய சாமி முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தாலும் பாலகிருஷ்ணனுடைய திருவருளாலும் மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படிங்க பார்ப்போம். மீன ராசியில அடங்கிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் முழு நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் 4 பாதம். ஆகவே குரு பகவானுடைய நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம், புத பகவானுடைய நட்சத்திரம் அடங்கியது மீன ராசி. அப்போ உங்க ராசிநாதன் குரு பகவான். ஆகவே இந்த குரு பகவான் திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் செய்யும். திருச்செந்தூர் முருகனை மனதார வேண்டி முருகா 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 செந்தில் ஆண்டவா தண்டாயுதபாணி போன்ற நாமங்கள் சொல்லி அந்த வழிபாடு திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் கொடுக்கும். ஆகவே இந்த மீன ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் மனசோர்வு, மனதில் ஒரு பயம், மனதில் ஒரு கலக்கம், தெய்வ பலன்னா கிரக பலன்னா முன்னோருடைய சாபமா, யார் செஞ்ச பாவமோ, யார் செஞ்ச தோஷமோ, நான் இப்படி கஷ்டம்லாம் படுறேனே அப்படிங்கிறது ஒரு மனவேதனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது 12ஆம் இடத்துல அமர்ந்த கிரகத்தால் நம்மளுக்கு மனதிலே ஒரு கலக்கம், பயம், குடும்பத்துக்கு உண்டான சூழ்நிலை சரியில்லை, தேவையில்லாத செலவுகள் வந்து கொண்டே இருக்குது. அதுலேருந்து நான் எப்படி நிவாரணம் காண்பது, வேலை செய்கிற இடத்துல எப்பண்டா வேலையை விட்டு நம்ம தூக்கிட்டு வாங்கலோங்கிற ஒரு பயம், பணி இடத்துல பணி சுமை அத்தனை கொடுக்கும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம முருகா 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 சொல்லி வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும். அதே அளவு நாராயணனும் வழிபாடு செய்யணும், பெருமாளையும் சேர்த்து வழிபாடு செய்யணும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம இந்த கிரகத்துண்டான தொடர்பு கேது பகவான் 6ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல இருந்து சந்திர பகவான் 6ஆம் இடத்துல செல்வார். மறுபடியும் 6ஆம் இடத்துல 7ஆம் இடம் வரும்போது 4ஆம் தேதி மேல் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் வருவார். ஆகவே சற்று கவனத்தோட இருக்கணும். இருப்பினும் சுபத்தன்மை உருவாகும். நம்மளுக்கு உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் அடையக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு குறை, என்ன மனவேதனை, இதனால நம்ம ஆள போடுறோம், இதனால நம்மளுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத எதிர்பார்த்திருக்கும்போது நீங்க பிறரிடம் போய் ஆலோசனை கேட்டுக்கொள்வது சிறந்தது. அப்ப இந்த வேலை நம்ம செய்தது சரியா தவறா ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு உருவாக்கிட்டே போகும். எப்பவுமே மீன ராசிக்கு நல்லா இருக்கும் சொல்லுவோம். 12 ராசியில 9 கிரகத்துல 6 கிரகம் மறைவு ஸ்தானத்துல வரும்போது ஒரு தடுமாற்றத்தை கொடுப்பார். ஆமா, அந்த தடுமாற்றத்துல நம்ம எப்படி மீண்டு வர்றது? அப்ப பிறர்கிட்ட போய் நம்ம சற்று ஆலோசனை கேட்டு, அதுவும் மனைவி கிட்ட ஆலோசனை கேட்டுக்கலாம். 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதால் மனைவி மதிக்கணும். அதே போல் 4ஆம் அதிபதி அதே போல பகவான் தாயாரை மதிக்கணும். 9ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அப்போ அது குடும்ப ஸ்தானாதிபதி ஆயிடார். அப்போ அந்த பாக்கியம் சொல்லக்கூடிய தகப்பனையும் சேர்த்து மதிக்கணும். அப்ப தாய் தகப்பன் மனைவி பேச்சு இந்த காலத்துல கேட்டு, ஆண் பெண்ணாக இருந்தாலும் அதே தான். நீங்க கணவன் பேச்சு கேட்கணும், அதே மாதிரி அம்மா அப்பா பேச்சு கேட்டு அதுக்குண்டான தன்மையில நம்ம இருக்கும்போது குழந்தைங்கள்ட்ட நம்ம அன்போடு அரவணைப்போடு இருந்தாலே இந்த வாரம் இந்த மாதம் முழுவதுமே சொல்லலாம் சற்று ஆறுதல் கிடைக்கும். ஆகவே உங்க ராசியில அமர்வா 6ஆம் தேதி, இருப்பினும் 12ஆம் இடத்துல இருந்து பலம் கொடுக்குவதால் எண்ணும் கெட்ட எண்ணம், புத்தி மாற்றம், புத்தியில ஒரு குழப்பம், நான் செய்யறது தப்பு ரைட்டு, என்னை யாரும் மதிக்கிறது இல்லை, எல்லா உறவும் விட்டு போச்சு, மறுபடியும் அந்த உறவு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம். அதனால கோபப்படாம இருக்கணும். இந்த காலத்துல டக்குன்னு நீங்க வார்த்தைகளை விட்டோன்னா நீங்க பிற்காலத்துல சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. அதனால வார்த்தை ஜாலம் மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து செயல்பட்டாலே நீங்க வெற்றி பெறலாம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா ஜெயபாலா வாழ்க்கை.